what market is trying to say is market is consolidating. Nifty, Bank Nifty and Sensex மூணுமே ஒரே மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆகி தான் இந்த லெவலில் மேக் ஆர் பிரேக் மார்க்கெட் இவ்வளோ ஈஸியாக பண்ணாது. தேர் வில் பி சம் மோர் ஜிக்ஸாக் மூமெண்ட். மார்க்கெட் வந்து 23,800க்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா Hello, hi, vanakkam and welcome traders. Myself Mani, welcome to the weekly market analysis report. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி வந்து 23,300லேருந்து அப்படியே ஒரு 130க்கு அப்புறம் 23,300லேருந்து 23,600 நான் ஸ்டாப் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போய் எண்ட் ஆச்சு. இந்த வாரம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இந்த 4 நாளாவே நிஃப்டி வந்து ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லே ஒரு ஸ்மால் சின்ன கேண்டல் ரேஞ்ச்லேயே மார்க்கெட் நல்ல ஹையர் ஹை ஹையர் லோவில் போயிட்டு இருந்துச்சு. மண்டே பார்த்தோம்னா மண்டே வந்து ஒரு நல்ல ஹியூஜ் கேப் அப் 200 to 300 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ட்ரம்ப் அண்ட் ஈரான் உள்ளது நெகோசியேஷன்ஸ்னால ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே வந்து நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரைடே க்ளோசிங் வந்து என்றைக்குமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன ஆகிட்டுனா டியூ டு எசென்சியர் யூஎஸில் எசென்சியரோட ஒரு ரிப்போர்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலன்னு அது 15% கிராஷ் ஆச்சு. அது 15% கிராஷ் ஆனால இந்தியனோட ஐடி ஸ்டாக்ஸ் ஏடிஆர் எல்லாமே டவுனாக இருந்துச்சு. இந்தியன் ஐடி ஏடிஆர் எல்லாமே டவுனாக இருந்ததுனால இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அப்படியே 23,900 to 950 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே அதே ஜோனில் தான் வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்லி 24,000ல் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் டியூஸ்டே எக்ஸ்பைரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டேயும் நிஃப்டி வந்து 24,000ல் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே ஓப்பனிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 24,000 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 24,000ல் தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு சேஸ் மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், நான் சொல்லியிருந்தேன் ஒரு போல் மாதிரி பண்ணியிருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு போல் அண்ட் ஃபிளாக் மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்மால் ரேஞ்சில் கன்சாலிடேட் பண்ணும். பட் இங்கே என்ன ஆயிட்டுன்னா ஸ்மால் ரேஞ்சில் தான் கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. பட் அது ஹையர் ஹை ஹையர் லோ ஃப்ரேமில் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வேற சென்செக்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லியில் போய் பார்த்துட்டு அது என்ன கேண்டில் பண்ணியிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வரபோது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே ஒரே மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகி தான் வீக்லி பேசிஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் 24,025 ஆர் 24,030 ஒரு ரவுண்ட் சைக்காலஜிக்கல் லெவலில் 24,000ல் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 57,700 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76,900. இப்போ ஏன் மணி வந்து மூணுமே சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா இதில் பின்னால் ஒரு கன்செப்ட் இருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்துச்சுன்னா நிஃப்டி பியரிஷாக இருந்திருக்கும். எப்போம்லாம் நிஃப்டி கீழே போதோ அப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே நான் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் சொல்லியிருந்தால என்ன பண்ணியிருக்குன்னா 3 கேண்டலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லியில் டோஜி தான் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் ஹேஸ் கன்சாலிடேட்டட் இன் அ டைட் ரேஞ்ச் திஸ் ஹோல் வீக். இப்போ நிஃப்டிக்குள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,000க்குள்ளது அட் த மணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டு சேர்த்து 200 rupees மண்டே டியூஸ்டே 2 நாள் இருக்கு. ஸோ வாட் மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங், they are expecting low volatility. VIX நல்லா குறைஞ்சிருக்கு and they are expecting market to stay in a range 24,000 plus 200 and 24,000 minus 200. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அட் த மணி ப்ரைஸ் வந்து 1,000 rupees இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா 57,700 plus 100 minus 100. ஸோ மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் இன் a range where market can close nearby 56,500 and 58,500. இப்போ இது ஏன் சொல்லனா at the money price is expecting this range. Market in the range upside or downside எங்கேயாச்சும் பிரேக் ஆனாதான் ஒன் சைடு மூமெண்டா போகும். அதர்வைஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 5TT தான் இருக்கு. சென்செக்ஸும் 950 rupees at the money price இருக்கு. வாட் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு சேஸ் 77,000 plus 1,000 பாயிண்ட், 77,000 minus 1,000 பாயிண்ட்ஸ். ஸோ ரவுண்ட் ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,800 to 77,800 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ், 1,000 பாயிண்ட்ஸ், 1,000 பாயிண்ட்ஸ். இப்போ நிஃப்டிக்கு 200 பாயிண்ட்ஸ் ஃபார் 2DTனா சென்செக்ஸ்க்கு
1000 points for 5 DT. Average பார்த்தீங்கன்னா 200 point rangeல தான் இருக்கு. So what market is trying to say is market ஒரு rangeல இருக்கலாம். இந்த price action வச்சு இந்த லெவலை எங்க பிரேக் பண்ணா மார்க்கெட் ஒன் வேயா இருக்குன்னு நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன். பட் வாட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மார்க்கெட் ஒரு கேப் டவுன் நடந்ததுனால மார்க்கெட்ல வந்து கால் ரைட்டிங் வந்து ஹெவியா தெரிஞ்சிருக்கு. வாட் ஹஸ் டன் இஸ் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா 24,200, 24,300, 24,500 இந்த கால் ஸ்ட்ரைக்ல வந்து ஹெவி ஆப்ஷன் ரைட்டிங் நடந்திருக்கு, கால் ரைட்டிங் நடந்திருக்கு. அண்ட் புட் சைட்ல பாத்தீங்கன்னா 23,600க்கு கீழே நடந்திருக்கு. ஸோ வாட் மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் ட்ரைங் டு சே இஸ், டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் 24,200, 300க்கு மேல போறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கல. அதே மாதிரி கீழே வந்து 23,600க்கு கீழே பார்க்கல. And smart money is playing 24,000. Tuesday 24,000 close, இன்னைக்கு 24,000 close, Monday 24,000 open. So what smart player is doing, they are trading at 24,000 or psychological level. இந்த லெவல்ல மார்க்கெட் இன்னொரு கன்சாலிடேஷன் பண்ணக்கு அப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் மேக்கர்ஸ் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கால் ரைட்டிங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ 23,400, 23,500 இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ், நல்ல ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு கால் ரைட்டிங் நடந்திருக்கு. அண்ட் புட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டிங் வந்து 23,600, 23,500, 23,400 மேக்ஸிமம் வந்து 23,600ல ஹெவியாக இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் anything below 23,600 and anything above 24,200 and 300. பட் இந்த ரேஞ்சை எங்கேயாச்சும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷனல் மூவ்மெண்ட்டாக ஆகலாம், which can come in coming weeks. But for coming 2 to 3 weeks இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைட் பாண்ட் ரேஞ்ச் பாண்ட்லேயே மார்க்கெட் இருந்து அந்த 24,000 plus 150 minus 150 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ, நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இஸ் bullish to sideways. I am not expecting any big movement on upside or any big movement on downside. Market ஒரு sideways to பாசிட்டிவ் மூமெண்ட்ல இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். FII அகைன் இவங்க ஃபர்ஸ்ட் டெய்லி 5,000 crores 6,000 crores வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அக்ரெசிவா சேல் பண்ணல, பட் இன் அதர் அண்ட் இவங்க பெருசா எதுவும் பையிங்கும் பண்ணல. DI ஆஸ் யூஸ்வல் எப்போலாம் மார்க்கெட் கீழே போது DI வந்து SIP மூலியமா பையிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் FII இப்போதைக்கு ஹெவி செல்லிங் பண்ணல, பட் அதனால அவங்க ஹெவி பையிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா FII ஹெவி பையிங்கும் பண்ணல. அவங்க மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங், எனி குட் நியூஸ் ஆர் எனி பேட் நியூஸ், ட்ரம்ப் சித்தப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. அண்ட் கீ லெவல் நீங்க பாத்தீங்கன்னா வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நான் ஒரு டைரக்ஷனல் பிளேயரா வென் ஐ வில் ட்ரை டு பி அக்ரெசிவ் ஆன் மை பொசிஷன் இஸ், இப்போ மார்க்கெட் 24,200, 300 சஸ்டெயின் பண்ணிட்டு ஒரு half an hour கேண்டல்ல மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் வியூ எடுத்துட்டுனா we can expect a one side rally from again 24,200 to 24,500. And same in other case இங்க 23,800 வந்து ஒரு crucial zone 24,000 அப்புறம் இப்போ 24,000 குள்ள ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 200 ரூபா இருக்கு. ஸோ 23,800, 24,200 இந்த ரேஞ்சை நம்ம பிடிச்சோம்னா 23,800 பிரேக் ஆச்சுன்னா we can see a free fall till 23,600. But market, what my view is, market is not in a panic situation. But market இங்க பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் கன்ஃபார்மா தெரியல. மார்க்கெட் இன்னொரு 3 to 4 days or 5 days or maybe in the coming week இங்கே இதே ரேஞ்சில் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கலாம். கால் ரைட்டர் அக்ரெசிவா இருக்காங்க, ஆனால் புட் ரைட்டர் பெருசா ஒன்றும் ஓய அன்வைண்டும் ஆகல, ரொம்ப ஓய ஆடும் ஆகல. அபவுட் 24,200 ஒரு மூமெண்டம் வரலாம், அண்ட் பிலோ 23,800 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இதுதான் என்னோட ஒரு அனலைசிஸ் இருக்கு. இப்போ பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு. இப்போ லாஸ்ட் வீக்ல நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு 90 டிகிரி அப் மூவ் கொடுத்துருக்கு. இந்த 90 டிகிரி அப் மூவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மறுபடியும் இன்னொரு லைன் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க போல் அண்ட் ஃபிளாக், இந்த போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்ன் பண்ணக்கப்புறம் ஐதர் இட் வில் கிவ் அ பிரேக் அவுட் ஆர் இட் வில் கிவ் அ பிரேக் டவுன். இப்போ பிரேக் அவுட் சினரியோ எங்க ஆகும் அண்ட் பிரேக் டவுன் சினரியோ எங்க ஆகும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இப்போ மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகணும், பிரேக் டவுன் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சைக்காலஜிக்கல் லெவல் 23,800 which is market expecting now. இது தெரியுதான்னு எனக்கு தெரியல, நான் இன்னொரு பெருசா எழுதிக்கிறேன் 23,800. இது வந்து ஒரு crucial support zone. மார்க்கெட் இப்போ 24,000 at the money price நீங்க பாத்தீங்கன்னா 200 rupees இருக்கு. ஸோ பிளஸ் 200 minus 200
இந்த ரேஞ்சை தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ரேஞ்ச் உள்ள எங்க இருந்தாலும் பிக் மணி ஆர் ஹாப்பி. பட் இந்த ரேஞ்சை எங்கேயாச்சும் பிரேக் பண்ணிட்டு 23,800 பிரேக் பண்ணிட்டு தென் we can see another fall near about 23,600. இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஆர் இந்த ரேஞ்சை இங்க பிரேக் பண்ணிட்டு ஹையர் சைட்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து 24,200 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டுனா we can expect another 200 to 300 near 24,400. மேக்ஸிமம் OI is 24,500ல இருக்கு, கீழே வந்து 23,600ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் மேக்ஸ் பெயின் இருக்கு. செல்லர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. ஸோ வாட் ஐ கேன் சி இஸ் மார்க்கெட் வில் ஸ்டே இன் எ ரேஞ்ச் பிட்வீன் 24,200 to 23,800 அண்ட் இந்த சைக்காலஜிக்கல் லெவல் 24,000 இது ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் இருக்கு. இந்த லெவல்ல மேக் ஆர் பிரேக் மார்க்கெட் இவ்வளோ ஈஸியா பண்ணாது. தேர் வில் பி சம் மோர் ஜிக்ஸாக் மூமெண்ட். இந்த ரேஞ்சில் இருந்துட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் we can see. இப்போ நீங்க நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இது எல்லாமே நீங்க வீக்லியில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டோஜி கேண்டல் பண்ணிருக்கு. மார்க்கெட் வீக்லியில இங்க ஒரு ஹை பண்ணி இங்க வந்து ஒரு டோஜி பண்ணிருக்கு. இப்போ இந்த கேண்டல் நீங்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் எ நெகட்டிவ் கேண்டல். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டல் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணேன். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டல் பண்ணி இங்க ஒரு டோஜி பண்ணிருக்கேன். வாட் மார்க்கெட் கேன் டூ இஸ் மார்க்கெட் இங்க இன்னொரு டோஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன மேல போனா ஆர் மேபி மண்டே சப்போஸ் இஃப் வி சி எ பிக் கேப் டவுன் அப்படின்னா மார்க்கெட் இங்க ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி பேட்டர்ன் பண்ணி மார்க்கெட் இங்க ஒரு நெகட்டிவ் பண்ணலாம். ஃப்ரைடே க்ளோஸ் 24,000 இந்த லெவல் ரொம்ப குரூஷியல். சப்போஸ் பை எனி சான்ஸ் மண்டே மார்க்கெட் வந்து 23,800க்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா we can see this kind of மார்க்கெட் கீழே வரத மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். Till then I am expecting a sideways to bullish bias. Happy trading. Thank you. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.